2025ஆம் ஆண்டின் முதல் 4 மாதங்களுக்கான அரசாங்கத்தின் அத்தியாவசிய செலவின முகாமைத்துவம் மற்றும் கடன் சேவைகளுக்கான இடைக்கால நிலையான கணக்கறிக்கை சபையில் இன்று சமர்ப்பிக்கப்பட்டது. இதன் மொத்த மதிப்பீடு 2600 பில்லியன் ரூபாவாகும். 2025ஆம் ஆண்டின் முதல் 4 மாதங்களுக்கு தொடர் செலவினங்களாக 1000 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. மூலதன செலவினமாக 425 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. கடன் மறுசீரமைப்புக்கு மேலதிகமாக ஏனைய கடன் சேவைகளுக்காக 1175 பில்லியன் ரூபாய் மதிப்பிடப்பட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டின் முதல் 4 மாதங்களுக்கு 1402 பில்லியன் ரூபாய் அரசாங்கத்தை கொண்டு நடத்துவதற்கும் ஆரம்பிக்கப்பட்டுள்ள திட்டங்களை தொடங்குவதற்கும் ஒதுக்கப்பட்டுள்ளது. රුපියල් බිලියන 2600ක් ඒ අනුව ஒட்டுமொத்த மதிப்பீடு 2600 பில்லியன் ரூபாவாகும். அதற்கமைய அரசாங்கத்தின் வருமான மதிப்பீடு 1600 பில்லியன் ரூபாவாகும். பெற்றுக்கொள்ள உள்ள கடன் வரையறை 1000 பில்லியன் ரூபாவாகும். எனினும் நாம் தற்போது சர்வதேச நாணய நிதியத்தின் செயற்பாடுகளோடு பிணைந்துள்ளோம் என்பதை அனைவரும் அறிவர். கடன் மறுசீரமைப்பு விடயம் 2.5 வருடங்களுக்கு மேலாக நீடித்துள்ளது. அது தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. டிசம்பர் மாதம் 31ஆம் தேதிக்கு முன்னர் இதனை நிறைவு செய்ய வேண்டும் என நாம் முயற்சிக்கின்றோம். எனினும் சில தொழில்நுட்ப விடயங்களினால் ஓரிரண்டு வாரங்கள் தாமதமாகலாம். அதனை கருத்தில் கொண்டு இந்த பிரேரணையை முன்வைக்கின்றோம். கடன் பெற்றுக்கொள்ளும் வரையறையை 4000 பில்லியன் ரூபாவாக 2ஆம் காலாண்டில் அதிகரித்துள்ளோம். நாட்டு நிலைமையை நன்கு அறிந்து கொண்டே செயற்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இருக்கின்றோம். கடன் மறுசீரமைப்பு தொடர்பில் கலந்துரையாட வேண்டும் என நாம் கூறினோம். பலவந்தமாக IMF திட்டத்திலிருந்து வெளியே செல்வதாக நாம் கூறவில்லை. அது தொடர்பில் நாம் கலந்துரையாட உள்ளோம். உலக நாடுகளின் நிலைமையை கருத்தில் கொண்டு செயற்படும் போது சம்பிரதாய நிலைமையை விட ஒருபடி அப்பாற் சென்று நாம் செயற்பட வேண்டியுள்ளது. குறிப்பாக 2024ஆம் ஆண்டு பொருளாதார வளர்ச்சி வீதம் 4% விட அதிகரிக்கலாம் என உலக வங்கி எதிர்வு கூறியுள்ளது. இந்த நிலையில் படிப்படியாக பங்குச்சந்தை ஸ்திர நிலையை அடைகிறது. முதலீடுகள் கிடைக்கின்றன. எனவே 2025ஆம் ஆண்டு சர்வதேச கடன் தரப்படுத்தலில் நாம் தற்போது இருக்கும் நிலைமையிலிருந்து ஒருபடி முன்னோக்கி செல்ல முடியும் என எதிர்பார்க்கின்றோம். இடைக்கால கணக்கறிக்கையினூடாக போக்குவரத்து, பெருந்தெருக்கள், துறைமுகங்கள், சிவில் விமான போக்குவரத்து அமைச்சுக்கே அதிக அளவிலான தொகை ஒதுக்கப்பட்டுள்ளது. அந்த தொகை 220 பில்லியன் ரூபாவாகும். நிதி திட்டமிடல் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சுக்கு 186 பில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பொது நிர்வாகம், மாகாண சபைகள், உள்ளூராட்சி மன்றங்கள் அமைச்சுக்கு 170 பில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதுடன் இந்த வருடத்தின் முதல் 4 மாதங்களுக்கு பாதுகாப்பு அமைச்சுக்கான மதிப்பிடப்பட்ட தொகை 142 பில்லியன் ரூபாவாகும். சுகாதார வெகுசன ஊடக அமைச்சுக்காக 161 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. விவசாயம், கால்நடை வளங்கள், காணி, நீர்ப்பாசன அமைச்சுக்கு 67 பில்லியன் ரூபாவும், கல்வி, உயர்கல்வி, தொழிற்கல்வி அமைச்சுக்கு 92 பில்லியன் ரூபாவும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. வலுசக்தி அமைச்சுக்கு 4.3 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. டிஜிட்டல் பொருளாதார அமைச்சுக்கு ஒதுக்கப்பட்ட தொகை 3.7 பில்லியன் ரூபாவாகும். 2025ஆம் ஆண்டின் முதல் 4 மாதங்களுக்கு ஜனாதிபதியின் செலவினங்களுக்காக 2.6 பில்லியன் ரூபாய் மதிப்பிடப்பட்டுள்ளது. ருபீஸ் 1.4 ட்ரில்லியன் முதலாக புனராவர்த்தன சா பிராக்தன வியதம மீண்டெழும் செலவு மற்றும் மூலதன செலவுக்காக 4 மாதங்களுக்கு 1.4 ட்ரில்லியன் ரூபாவை நீங்கள் கோரியுள்ளீர்கள். எனினும் 2வது உபபிரிவின்படி 4197 பில்லியன் ரூபாய் 113 மில்லியன் 737,000 ரூபாவை ஒன்றிணைந்த நிதியத்திலிருந்து கோரியுள்ளீர்கள். இந்த தொகையில் 75% தொகை ISP திருடிய அல்லது தரகு பணம் பெற்றுக்கொண்ட பணம் என நீங்கள் கூறிய கடனை செலுத்துவதற்காகவே பெற்றுக்கொண்டுள்ளீர்கள். ஒட்டுமொத்த செலவு தொடர்பான உபபிரிவில் 1ஆம் மற்றும் 2ஆம் பகுதிகளை சேர்த்தால் 1600 பில்லியன் ரூபாவை கோரியுள்ளீர்கள். அதற்கமைய உள்நாட்டு அல்லது வெளிநாட்டு கடன் 4000 பில்லியன் இல்லாவிட்டால் 4 லட்சம் கோடி கடன் பெறுவதற்கான கோரிக்கையை விடுத்துள்ளீர்கள். எனவே உங்களது சிந்தனை மற்றும் நீங்கள் வழங்கிய வாக்குறுதிகளுக்கு மாறாகவே இந்த இடைக்கால கணக்கறிக்கையை சமர்ப்பித்துள்ளீர்கள். இதற்கு எமக்கு பதில் வேண்டும். 2024ஆம் ஆண்டு ரணில் விக்ரமசிங்க ஜனவரி மாதத்திலிருந்து ஏப்ரல் மாதம் வரையான காலப்பகுதிக்கு செலவிட்டுள்ள ஜனாதிபதியின் ஒதுக்கீடுகளுக்கு அமைய 1.4 ட்ரில்லியன் ரூபாவாகும். 2025ஆம் ஆண்டு அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதிக்கு ஜனவரி மாதத்திலிருந்து ஏப்ரல் மாதம் வரையான 4 மாத காலத்துக்கு அதேபோன்று 1.4 ட்ரில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. எனவே அந்த தொகையில் மாற்றமில்லை. சர்வதேச நாணய நிதியத்துடனான கோட்பாட்டுக்கு இணங்கிய பின்னர் அதன் உள்ளடக்கம் தொடர்பிலான சில விடயங்களில் திருத்தம் செய்வதாக ஐக்கிய மக்கள் சக்தி கூறியது. எனினும் இன்று நீங்கள் எம்மை விட நியூ லிபரலாகி உள்ளமை தெரிகிறது.
கடன் மறுசீரமைப்பு தொடர்பிலான விடயத்துக்கு மக்கள் விடுதலை முன்னணி பெரும் எதிர்ப்பு தெரிவித்தது. அமைச்சர் சுனில் ஹந்துன்னெத்தியும் இங்கு உள்ளார். ஒரு தடவை நான் அவரை சந்தித்த போது, மச்சான், நாம் அவற்றை செலுத்த மாட்டோம், இவற்றை செலுத்த மாட்டோம் என்று கூறினார். முடிந்த அளவு பேச்சுவார்த்தை நடத்துவோம் எனவும் கூறினார். எனினும் இன்று சமர்ப்பித்துள்ள இடைக்கால கணக்கறிக்கைக்கு அமைய 2ஆம் உபபிரிவின் 18ஆம் பக்கத்தை பாருங்கள். இந்த கடன்களை செலுத்துவதற்காக 3.2 டிரில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இன்னும் கடன் உடன்படிக்கையில் கூட கைச்சாத்திடவில்லை. சர்வதேச பிணைமுறைகளை செலுத்துவதற்கான உடன்படிக்கையில் கைச்சாத்திடாமல் ஏன் இவ்வாறு செலுத்தப் போகின்றீர்கள்? ரணில் விக்ரமசிங்க இணங்கிய நிபந்தனைகளுக்கு ஏற்பவே நீங்களும் செயற்படுகின்றீர்கள். බැඳුම් කරන අය ගිවිසුමක්වත් අත්සන් කරන්නේ නැතුව ඔබ ඇයි මේක අස්සට මේක දාන්නේ දැන් ගෙවන්න? ඇත්තටම ISP එක සම්බන්ධයෙන් රුපියල් බිලියන 3000ක් உண்மையில் ISP தொடர்பில் 3000 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த 3000 பில்லியன் ரூபாய் இடைக்கால கணக்கறிக்கையில் மாத்திரம் ஒதுக்கப்படவில்லை. 2024ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்திலும் அது ஒதுக்கப்பட்டுள்ளது. அரசாங்கம் என்ற வகையில் 2024ஆம் ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதியாகும் பொழுது இதனை செலுத்துவது தொடர்பில் இணக்கப்பாட்டுக்கு செல்வதற்கு நாம் எதிர்பார்க்கின்றோம். அதன்போது இந்த பணம் தேவைப்படாது. எனினும் டிசம்பர் 31ஆம் தேதிக்கு முன்னர் இந்த இணக்கப்பாட்டை நிறைவு செய்ய முடியாவிட்டால், கொடுப்பனவை செலுத்தாவிட்டால் என்ன நடைபெறும்? அந்த அச்சம் காரணமாகவே அதற்காக இடைக்கால கணக்கறிக்கையில் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. තමයි අපි අතුරු සම්මතගෙන මේ වෙන් කිරීම කළා තියෙන්නේ. රනිල් වික්‍රමසිංහ මහත්මයා එකඟ වූ කොන්දේසි වලට යටත්වම ඔයාලා එකඟ වෙන්නේ යනවද නැද්ද? ඔබතුමාලාත් එකඟ වෙච්ච. ඔබතුමාලාගේ රනිල් වික්‍රමසිංහ මහත්තයාත් එකඟ වෙච්ච. நீங்கள் இணங்கிய, உங்களது ரணில் விக்ரமசிங்க இணங்கிய ISPக்கு 2021ஆம் ஆண்டிலிருந்து அதிகளவில் செலுத்தப்படுகின்றது. நீங்களே ISPயிடம் அதிகளவில் பெற்றுக்கொண்டீர்கள். 17 பில்லியன் ரூபாவை அதிக வட்டிக்கு பெற்றுக்கொண்டீர்கள். அதனை அறிந்து கொண்டே நாம் இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளோம். நீங்கள் பெற்றுக்கொண்ட கடனுக்கு நாம் தற்போதும் வட்டி செலுத்துகின்றோம். நாம் என்பது நம் நாட்டு மக்கள் அதற்காக வட்டியை செலுத்துகின்றனர். கொரியாவுக்கு வழங்கும் தொகையை விட அதிக வட்டிக்கு பெரும் வகையில் உடன்படிக்கையில் ஈடுபட்டமையினால் நாட்டு மக்கள் இன்று அதனை செலுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த இடைக்கால கணக்கறிக்கையில் ஜனாதிபதியின் செலவீனத்துக்காக அதிக தொகை ஒதுக்கப்பட்டுள்ளதாக நீங்கள் கூறுகின்றீர்கள். எனினும் வரவு செலவு திட்டத்தில் 2024ஆம் ஆண்டு ஒதுக்கப்பட்டுள்ள பணத்தின் கமிட்மெண்ட் கொடுப்பனவை குறைத்தால் எம்மால் அதனை குறைத்துக் கொள்ள முடியும். இதன் காரணமாக எமது அனைத்து அமைச்சுக்களினதும் செலவுகளை குறைத்து குறிப்பிடத்தக்க அளவு பணத்தை சேமிக்க முடியும். அதற்கு ஜனாதிபதி சிறந்த முன்னுதாரணத்தை வழங்கியுள்ளார். அத்துடன் இந்த இடைக்கால கணக்கறிக்கையில் ஒதுக்கப்படும் தொகை அவ்வளவு தேவைப்படவும் மாட்டாது. ඕනෙම නැහැ. ඒ චාල්ස් කීපර්ලා ගේන්න ඕනෙම නැහැ. මේ විදියට මේකට අනතුර දැම්මේ නැත්තම් ඡන්ද වේදිකාවේ මොනවා කතා කරත් නොවැම්බර් 21 වෙනිදා මේ පාර්ලිමේන්තුවේ ඇවිල්ලා தேர்தல் மேடைகளில் எதனை கூறினாலும் நவம்பர் 21ஆம் தேதி இந்த பாராளுமன்றத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஆற்றிய உரையின் போது ஐக்கிய தேசிய கட்சியின் ரணில் விக்ரமசிங்க சர்வதேச நாணய நிதியத்துடன் செய்து கொண்ட ஒப்பந்தத்தை முன்னோக்கி கொண்டு செல்வதாக கூறியதை நான் இங்கு பாராட்டுகிறேன். எனினும் அவர்கள் கூறுகின்ற அனைத்தையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியதில்லை. இலங்கை ஒரு நோயாளி என்றால் IMF சத்திர சிகிச்சை செய்த ஓர் வைத்தியராவார். நோயாளிக்கு தற்போது ரிப்ட் பொருத்தப்பட்டுள்ளது. பிரச்சனைகள் இன்னும் முழுமையாக தீரவில்லை. எனவே வலது பக்கத்திற்கு சமிக்ஞையை காண்பித்துவிட்டு இடது பக்கமாக பயணிக்க வேண்டாம். இந்த பயணத்தை தொடருங்கள். සිග්නල් දාලා දකුණට හැරෙන්න එපා. මේ යන ගමන යන්න. 2015 ආණ්ඩුවේ හිටපු මැති ඇමතිවරුන් ISBs ගැන කතා කරනකොට 2015ஆம் ஆண்டு அரசாங்கத்தில் இருந்த முன்னாள் அமைச்சர்கள் ISPS தொடர்பில் பேசும்போது உண்மையில் எவ்வாறு சிரிப்பது என்று எனக்கு தெரியவில்லை. உண்மையில் அவ்வாறான செயற்பாடுகள் காரணமாகவே எமது நாடு வங்குரோத்து நிலைமையை அடைந்தது. IMF திட்டத்தில் சில மாற்றங்களை செய்வதற்கு நாம் தயாராக உள்ளோம். ஏற்றுமதி கைத்தொழில்துறை இலங்கையில் காணப்படுகிறது. தொழில்நுட்பத்துறையில் முன்னோக்கி செல்வதற்கான ஒரு நோக்கு எம்மிடம் உள்ளது. ஆடை கைத்தொழில், விவசாய உற்பத்தி, சுற்றுலாத்துறை என்பவற்றை முன்னோக்கி கொண்டு சென்று ஒரு சில மாதங்களில் எம்மால் குறிப்பிட்ட சில அடைவு மட்டங்களை எட்டலாம். බිලියන 3කට ටුවරිසම් සෙක්ටර් එක බිලියන 8කට ගෙනියන්න ඉතාමත් අන්න ඒක කරගන්න අපිට පුළුවන්කම ලැබෙනවා ලබන මාස කිහිපය ඇතුළත.